கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஒருவர் என்னிடம் பணம் இருந்தும் கடன் தர முன்வருவதில்லை என்று ஒருவரை குற்றம் சுமத்துகிறார். இதை பற்றி ஒரு விளக்கப்பதிவை நான் இன்று தர இருக்கிறேன். பலர் கடன் தர ஏன் முன் வருவதில்லை? சீராக் ஞானம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பலர் கடன் கொடாமல் இருந்தது தீய எண்ணத்தினால் அன்று, காரணமின்றி ஏமாற்றப்படலாமோ என்ற அச்சத்தினால் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கொடுத்து பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அடுத்த ஒரு வசனம் சீராக் ஞானம் 29:5 சொல்லும் பொழுது, கடன் வாங்கும் வரை கடன் கொடுப்பவரின் கையை முத்தமிடுவர், அடுத்திருப்பவரின் செல்வத்தை பற்றி தாழ்ந்த குரலில் பேசுவர், திருப்பி கொடுக்க வேண்டிய போது காலம் தாழ்த்துவர், பொறுப்பற்ற சொற்களை கூறுவர், காலத்தின் மேல் குறை காண்பர். இதுபோல் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது அந்த காலப்பகுதியிலேயே அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பது தான் இந்த பதிவு சொல்லுகிறது. சீராக் ஞானம் 29:2 பிற்பகுதியை பார்த்தால், உரிய காலத்தில் பிறருடைய கடனை திருப்பி கொடு என்று சொல்லப்படுகிறது. இன்று பல்வேறு கடன் சம்பந்தமான வாசகங்கள் மனிதர்களால் எழுதப்பட்டு சொல்லப்பட்டு வருகிறது. அதில் ஒன்று, கான மயிலாட கடன் வந்து மேலாட, வாங்கியவன் கொண்டாட கொடுத்தவன் திண்டாட, இப்படிக்கு கடன் கொடுத்து வருந்துவர் சங்கம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். சீராக் ஞானம் 29:4 சொல்லுகிறது, வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல பலர் கருதுகின்றனர், உங்களுக்கு உதவியோருக்கு தொல்லை கொடுக்கின்றனர். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறபடி இன்று கடன் கொடுப்போர்கள் மனநிலை கொடுத்ததற்கு பின்பு வந்த விளைவுகள் காரணமாக கொடுக்காமல் இருப்பதே நல்லது என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். இந்த விளக்கம் போதும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவுகளிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.